அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமுது சித்ரா. சித்தர் ஸ்ரீமகான் சுருளி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை தஞ்சை தமிழ் அமுதம் சேனல் வாயிலாக பதிவிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சுவாமிகளின் வரலாறு ஒளிபரப்பப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாரம் 11ஆம் பகுதியை பார்க்க இருக்கின்றோம். சென்ற வாரம் அடி பொறுக்காத சிறுவன் ஊர் மக்களிடம் இவர் செய்த சித்துக்கள் பற்றி கூறுவதை அரச மரத்தடியில் நிஷ்டையில் இருந்த சுவாமிகளுக்கு தெரியவர அவர் அதவத்தூரில் இருந்து கிளம்பினார் என்பதோடு முடித்திருந்தோம். வாங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். அதவத்தூரை விட்டு கிளம்பிய சுவாமிகள் சில மாதங்கள் கழித்து மீண்டும் இலுப்பூர் சென்றார். அங்கு சுப்பிரமணிய பிள்ளை குமாரர் முருகேச பிள்ளை வீட்டில் தங்கினார். தினசரி இலுப்பூர் மக்களும் வெளியூர்களில் இருந்தும் பொதுமக்கள் திரளாக வந்து சுவாமியை தரிசித்து செல்வது வழக்கமாக இருந்தது. இந்த வேளையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தாமலை என்ற ஊர் உள்ளது. இங்கு வசித்த குருக்கள் ஒருவர் முருகன் கோவிலுக்கு அர்ச்சகராக இருந்து தினசரி பூஜை செய்வதற்காக இவ்வூருக்கு நடந்து சென்று பூஜை செய்து திரும்புவதற்கு ஒரு சில நாட்களில் தாமதமும் இடையூறுகளும் ஏற்பட்டு பூஜை தடைபடுவதால் முருகன் கோவிலில் உள்ள முருகப்பெருமானுக்குரிய அட்சரம் போடப்பட்ட எந்திர சக்கர தகட்டை ஒரு நாள் தம் வீட்டிற்கு எடுத்து வந்து தமது வீட்டிலேயே வைத்து எந்திரத்திற்கு பூஜைகளை செய்து வர தொடங்கினார். இயலுகின்ற நாட்களில் கோவிலுக்கு சென்று முருகன் ஆலயத்தில் தீபமேற்றி பூஜைகள் செய்து வந்தார். இந்த நிலையில் நார்த்தாமலைக்கு அருகில் உள்ள கீழக்குறிச்சி என்ற கிராமத்தில் விவசாயி ஒருவர் தமது நிலத்தை ஏற்கொண்டு உழும்பொழுது நிலத்திலிருந்து அம்மன் சிலை ஒன்று கிடைத்தது. சிலையை எடுத்து விவசாயி அதனை ஒரு வண்டியில் ஏற்றி கிராமத்தில் உள்ள ஒரு வேப்ப மரத்தடியில் இறக்கி வைத்துவிட்டு மேற்கொண்டு என்ன செய்வது என்று அறியாது தமது வீட்டிற்கு சென்று விட்டார். கீழக்குறிச்சி கிராம மக்கள் அம்மன் சிலையை வெகு விமர்சையாக கொண்டாடி பூஜை முதலான வழிபாடுகளை செய்தனர். மறுதினம் விவசாயி சுருளி சுவாமிகளை சந்தித்து விவரம் கூறிட சுருளி சுவாமிகளும் நார்த்தாமலைக்கு சிலையை கொண்டு வரச் செய்து மாரியம்மனுக்குரிய அச்சரத்தை எந்திர தகட்டில் எழுதி அதன் மீது சிலையை பிரதிஷ்டை செய்தார். பின் அம்மன் சிலைக்கு ஒரு கீற்று கொட்டகை ஒன்றும் அமைத்தார். அன்னை முத்துமாரியம்மனுக்கு தினசரி வழிபாடுகள் தொடங்கப்பட்டது. நார்த்தாமலையில் வசித்த குருக்களை அம்மனுக்கு தினசரி பூஜைகள் செய்ய நியமித்தார். குருக்கள் தம் வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை செய்து வந்த முருகன் ஆலயத்தின் அச்சரத்தையும் மாரியம்மன் பீடத்தில் வைத்து வழிபாடு நடத்தி வந்தார். அதனால் இன்றளவும் அம்மன் வழிபாட்டுடன் முருகன் வழிபாட்டு முறையும் இணைந்தே காணப்படுகின்றன. காவடி எடுத்தல், அலகு குத்துதல் போன்ற முருகனுக்குரிய வழிபாடுகள் இங்கு நடைபெற்று வருகின்றன. புதுக்கோட்டை மன்னர் ராஜா ராமச்சந்திர தொண்டைமான் காலத்தில் கிபி 1886ஆம் ஆண்டில் ஆலயத்தின் கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம் ஆகியவை கட்டப்பட்டு திருப்பணிகள் நடத்தப்பட்டன. பிரதிஷ்டை செய்யப்பட்ட மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ள நார்த்தாமலைக்கு சென்று சுவாமிகள் தங்கியிருந்த போது குளத்தூரிலிருந்து ஒரு நபர் சுவாமிகளை தரிசிக்க வந்து நின்றார். சுவாமிகளை பார்த்து அவர் வேண்டியது என்ன? காத்திருங்கள், அடுத்த பதிவில் காணலாம்.